கம் ஆன் டைம் பஸ். ஓகே ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாரு. ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து பாஸ். போதும் நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வேலை வெட்டிலாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா, எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி. சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர, நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துறியா? சூப்பர். டேய், நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்ச அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிட்டீங்களே, பத்திக்காது. டேய், பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய், ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைசி எங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும், கடப்பாறைக்கு செட் ஆகும். இந்த மனுஷனுக்கு லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்யணும், எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்குறது. ஐ புடவை. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. இந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. ஐ ஜாக்கெட். அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. ஐ பிரா. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர், அவனுக்கு எப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுவை சேர்த்து ஓட்டிட்டு போயிடாம போல இருக்கா? பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்பிளே, அத்தை நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர், உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலான்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய், வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 விடாதீங்க. ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க, அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்பிளே, இப்போ நீங்க கீழ, நான் மேல. ஆமா, எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவாங்க நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறான் மாமா. ஆத்த தவறிட்டாங்க மாமா. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்ற? கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி, உடும்பு புடி. 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா. லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்து அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். போடுறா போடுறா கீழ. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்மலி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருப்பா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய், காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, எங்கப்பா செட் ஆயிடுச்சு பாஸ். உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற. வணக்கம் சார். நீங்க கல்யாணத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்து நான் வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். மொய் படம் வந்திருக்குல்ல, ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப் ஸ்டாப். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி இன்னும் மோசம்.
பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு உலைய வைப்பா. சிஷ்யா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வை. குருவே, கபீனா போடாம இலையை இப்படி கிளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான். மாப்பிள, இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க. இலை மிச்சம். பிரிச்சு பீசாக்கி சின்ன பின்னமாக்கிட்டானே. குருவே, சிஷ்யா, இதுதான் பொண்ணோட வீடு. பொண்ணோட அம்மா ஒரு உத்தமி, பத்தினி, கற்பு கரசி, பதிவிரத. மொத்தத்துல அவன் நாளும் சேர்ந்த ஒரு கலாச்சார கலவை. அப்படின்னா நம்ம சந்திக்க போறது ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லு. இல்ல, என்ன? அது ஒரு யானைக்குட்டி. நான் சொன்னேன்ல, இவங்க தான் பரங்கி மலை ஜோதி. பீரங்கி மலை பீப்பார் வச்சிருக்கலாம். வணக்கம். என்ன பாரு, ஆரம்பமே பூகம்பமா இருக்குது. அது ஒண்ணு இல்ல குரு, இந்த வீட்டுக்கு விருந்தாளி யாராவது புதுசா வந்தா இத வாரி அணைச்சு பக்கனே வர வைக்கிறது உங்க குடும்ப வழக்கம். இதுக்கே மறைச்சிட்டா எப்படி? உள்ள வந்து என் குடும்பத்தை பாருங்க. ஏய், நல்லது ஒரு குடும்பம். வாங்க வாங்க வாங்க. செல்லுங்களா, பாத்து. எனக்கு பார்த்தா வீடு மாதிரியே தெரியல, ஏதோ விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே, உங்க வீட்டுக்காரர் எங்கீங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் குருவே. அதான் டிசைன் ஆல்பத்தை வச்சு அங்கங்க அலைஞ்சிட்டு பாருன்னு சொல்றாங்க. என்ன நிக்க வச்சுட்டு உள்ள வாங்க. ஒண்ண வர சொல்லாமே. உலக நாயகி குரு, பொண்ண வர சொல்லிட்டு விளக்க ஏன் பொசுக்கு நினைக்கிறீங்க? பறவை குடும்ப பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, ஒரு திரி அரைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருவா. உடனே வத்தி பொட்டி எடுத்து பத்த வச்சிருவா. அதை வச்சு அவ குடும்ப பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். குரு, குடும்பத்தை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களே, நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல? நீ 10வது மாடியில இருந்து குறிச்சா என்ன ஆவ? செத்துருவேன். அதுக்காக உன்னை குறிச்சு காட்டுன்னு சொல்ல முடியாது. This is like that. பொண்ணு வருது. ஒரு திரி எரியலங்கிறதுக்காக அருந்ததி ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டா பாத்தியா? இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. வா 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 கண்ணகியே, உனக்கு கட் அவுட் வைக்கிறேன் வா. ஏமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஊதி அணைச்சிட்ட? யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல லைட்டா அணைக்கணும், அப்புறம் லைட்டா அணைக்கணும்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஐயோ சிஷ்யா, பாட்டி சொன்ன பஞ்ச் டயலாக் இந்த பியூட்டியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆமாமா. இப்ப நீ எங்கயாவது வெளிய வேலைக்கு போனன்னு வச்சுக்க, இவ ராத்திரியும் பகலுமா விளக்க ஊதி ஊதி அணைச்சுக்கிட்டு இருந்தா வேற யாராச்சும் விளையாட்டு போயிருவா. வாழ்க்கை நேரம் நசு நசு போயிடும். அப்போ இந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. நீ போமா. இந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா? மகாலட்சுமி. பழக்கம் வழக்கம் எல்லாம் பக்காவா இருக்குதா? ஆமா. உத்தமி பத்தினி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்க. இன்னைக்கு தான் நேர்ல பாக்க. நானும் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேர்ல முதல்ல யார் வரீங்க? தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சா 2 பேர்ல யார் முதல்ல எந்திருக்கீங்களோ அவங்க தானே மாப்பிள்ளை. இல்லையா மாப்பிள்ளை? அதேதான் நான் நினைச்சேன். அத்தை சொல்லிட்டேன். ஆமாமா. அப்போ எங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அத நச்சுன்னு 2 வார்த்தையில கேளு. 2 வார்த்தையா? 2 வார்த்தை. எவ்வளவு கொடுப்பீங்க? எப்ப விடுவீங்க? என்ன மாதிரி லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. வாங்கப்பா போலாம். நம்ம தியேட்டரோட 1 வார வசூல்
மொத்தம் 36,40,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல. நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா? தேங்க்ஸ் தலைவர். ஈட்டி நான் தான் சொல்லு. எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 ரூபாய் போயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட் ரூட்ல போனா தனலட்சுமி தியேட்டர் வருமா? இப்போ அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது? அங்க இருந்து யூ டர்ன் பண்ணுமா? நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றபடி நீ செய். ஓகே அண்ணா, தனலட்சுமி தியேட்டருக்கு தானே போகணும்? ஆமா சார். அந்த பக்கம் தான் நானும் போறேன். வாங்க வழி காட்டுறேன். ஹலோ, கேபிஆர் இருக்காருங்களா? இல்லங்க, நான் கேபிஆரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். ஓ அல்லகைங்களா, நான் இந்த தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்ட்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா? 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு, உடனே கொண்டு வரோம். பாட்டு சுடுகாட்டு வரைக்கும் ரீச் ஆயிருது போல. போனங்கெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க. கொட்டி வந்துருச்சு, கொளுத்துங்களா பட்டாசு. அல்லகை பாத்தி பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பைய அலையறா. பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி 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 கீழ இருக்கே, அத நாங்க கொண்டு வரதே முறை. யோ, முறையா கொண்டு வரதா என்ன சீர்வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை. பாத்தியாடா, ஓனர் தளபதின்னு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறான். கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்கே. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா? தியேட்டருக்கு நீ எவ்வளவு தூரம் தான் போறோம்? அது வந்து போயிட்டே இருந்தா வந்துருன்னு சொல்றேன்ல. இவன் வேற. யோ, பல பேச ரோட் பார்த்து வண்டி ஓட்டியா? நம்ம பணப்பட்டியை தூக்கிட்டு போறான். எதுக்கு பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்காரன் படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்கன்னா ஏதோ ஒரு டக்கால் டக்கால் நடந்துருக்கடா. உடனே பொட்டிய. ஹலோ, நான் பணம் போட்டு தூக்கிட்டேன், நீ சீக்கிரம் பணம். ஓகே. யோ, தியேட்டர் வந்துருச்சு, வண்டி நிறுத்து. டேய், இது வேட்டைக்காரன் கிடையாதுடா. உள்ள அசகு. அசலா? அசல் அசல் எதுக்கு இப்ப இந்த டிடிஎஸ் எஃபெக்ட்? மாஸ்டர், இவன் தளபதியோட படப்பெட்டியை மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்திருக்கான். அடிங்கடா இவனை. பாத்தீங்களா அவன? தலையில அடிச்சதும் தலைன்னு சொல்றான். இப்படி விடாதீங்கடா அவன. நீ யார் ரசிக? ஜெமினி கணேசன் ரசிகன். பாத்தியா, தலையில அடிச்சா ஜெமினி கணேசன் இருந்தா கூட தலை தாண்டா கத்துவாரு. உன்ன மாதிரி விசக்கிருமீங்க தான் பாசமாக 2 பேரும் பேசியே பிரிச்சு வச்சிருங்க. நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்க்களம் பண்ண ஆரம்பிச்சேன். டேய், பாத்தீங்களா இவன? அமெரிக்கலன்றா அட்டகாசன்றா. விடாதீங்கடா அவன. வாட் ஹேப்பன்டியா? போச்சு, பெட்டி போச்சு, பணம் போச்சு. வேட்டைக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டை தலைவா. ஐயோ அம்மா. குரு, விஜய் ரேசன் மன்றத்துல கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வெட்டு வெட்டுங்க. நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க 2 பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம். திட்டம் நீ போட்டியா? ஏடா, தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட? வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா? மாமா, என்னடா செல்லம்? நான் அவரை கூப்பிட்டேன். ஐயம்மா. அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு. பெட்டியை தூக்குனதுக்கு டீ செலவுக்கு 4000 ரூபாய் கொடுத்து தரேங்க. ஹேய், என்ன வார்த்தை பேசுற? என்னதா இருந்தாலும் அவர் உன்னை கட்டி போடுவாரு. பிரதர், கோச்சிக்காதீங்க பிரதர். காயத்ரி சின்ன வயசுலதே உங்க காதலி. நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு போக போறேன். ஏன் இன்னைக்கே போலாமே? கரெக்ட், போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன். என்ன? உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன். உங்க காதல் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்றியா? டேய், நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கேன்?
நீ 3/4 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு 3 நிமிஷம் தானே மாமா, பர்மிஷன் கொடு மாமா. டேய் நீனா ஸ்கூல் லீவ் போறத பர்மிஷன் கேக்குற குடுக்கிறதுக்கு. ஆனா உலகத்திலேயே கட்டிய போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர டூயிட் ஆடிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான். 2 பேரே கண் முன்னாடி நிக்காதீங்க. இதோ நீங்கள் கேட்காத பாடல். என்னங்க இந்த நேரத்துல? ஐயோ என்னங்க இப்படி அழுகுறீங்க? மீன் குழம்பு மகாலட்சுமி. ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் வாசனை. சும்மா தூக்குன்னு தூக்குத. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆள் கொஞ்சம் கொழுக்க முழுக்குன்னு ஆயிட்டால உதட்டுல அந்த குழந்தைத்தனை அப்படியே இருக்கு மகாலட்சுமி. ஆஹா, கட்டாங்கி சேலை கட்டிட்டு கனகாம்பர பூ வச்சுட்டு கையில கண்ணாடி வளையல் மாட்டிக்கிட்டு கண்ணுக்கு மை எழுதிட்டு கர்ச்சீப் எடுத்து இடுப்புல சொருகிட்டு பங்குனி உத்தரத்தன்னைக்கு சிவகாசி பொருட்காட்சி விருதுநகர் பொருட்காட்சிக்கு சும்மா திங்கு நடந்து வருவிய, அது அப்படியே இந்த கண்ணுக்குள்ள இருக்கு மகாலட்சுமி. நிஜமாவா? நிஜமாதான். தம்பி வீட்ல இல்ல, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. நான் மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கா வரல மகாலட்சுமி, ஒரு மெயினான மேட்டர் பேசுறதுக்காக வந்திருக்கேன். என்னங்க? நாளைக்கு எங்க ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்க போகுது. இதுல ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இது தம்பிக்கு தெரியாம வச்சுக்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, தம்பிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உன் தம்பியால ஏகப்பட்ட சொத்துக்களை இழந்துட்டேன், இதையும் இழந்துட்டேன்னு வச்சுக்க. நான் தூக்கல தொங்குற தவிர எனக்கு வேற வழியே இல்ல மகாலட்சுமி. ஐயோ ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது கொண்டாங்க. இன்னொரு தடவை சொல்லு மகாலட்சுமி. உங்க உயிரை விட தம்பியாவது தும்பியாவது. மோதிரத்துக்கு நூல் சுத்திக்க லூசா இருக்கு, கழண்டு விழுந்துரும்.